ஆ ஆ ஆமா அம்மா கடைக்கு சோறாக்க போறோம் நாங்க. சோறாக்குறதுக்கு வீட்டுல தண்ணி இல்ல. போட்டாச்சு. கரெக்டா வந்துச்சு. ஏன்னா ஊருக்குள்ள எங்கேயுமே தண்ணி இல்லை, எங்க மட்டும் எப்படா தண்ணி வருது? காசு கொடுத்தா வரும். காசு கொடுத்தா வருமா? ஊருக்குள்ள தண்ணி பிரச்சனை அதிகமா இருக்கிறதுனால இவங்க வந்து தண்ணி பிடிச்சி வந்து இந்த ட்ரம்ல வச்சிடுறாங்க. ஸோ ஊருக்குள்ள மக்கள் யாருனாலும் சரிதான் 5 ரூபா போட்டாங்க அப்படின்னா இல்லை சுத்தமான சுத்திகரிக்கப்பட்ட குடிநீர் வந்துடும். ஊருக்கு நல்ல யூஸ்ஃபுல்லு. பயன்பட்டாச்சு. வந்துருச்சா? நீங்கள் வந்து ஊட்டியில் தான் நீங்கள் இந்த மாதிரி தண்ணி பிடிக்கலாம் பார்த்துருப்பீங்க. இது கிராமத்தில் எப்படி டெக்னாலஜி இம்ப்ரூவ் ஆகிருக்கு பார்த்தீங்களா? குடிக்கிறதுக்கு தண்ணி கிடைக்காம அலோட் போடுறோம். நாகரீக வளர்ச்சி. ஆட்டோவில் வந்திருக்கும் பாருங்க, தண்ணி பிடிக்கிறதுக்கு ஆட்டோவில் வந்திருக்கும் பாருங்க. நான் என்னமோ வளர்ச்சின்றோம், ஆனால் வந்து பின்னோக்கி தான் போய்கிட்டு இருக்கோம். குடிக்கிற தண்ணி கிடைக்காம பின்னோக்கி போய்கிட்டு இருக்கோம். என்ன போதுமா? கரெக்டா ஒரு இதுக்கு வருதுங்க. அது ஒரு குடத்துக்கு வருதுங்க. அது என்ன அரை குடம் வருது? மிஷினை தட்டி விடு லைட்டா. ஆக்சுவலா இந்த குடத்துக்கு வந்து கொஞ்சம் கம்மியாக தான் வருது. இது வந்து பெரிய குடம். எங்கள் ஊர் பகுதிகளில் வந்து ஒரு 2 நாளைக்கு ஒரு நேரம் 3 நாளைக்கு ஒரு நேரம் இந்த வைகையாத்து தண்ணின்னு திறந்து விடுவாங்க. அதை நம்பித்தான் நிறைய குடும்பங்கள் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அதுதான் தண்ணி ஆதாரங்க, வேறு வழி கிடையாது. வளர்ச்சியான மாவட்டம் வச்சுக்கோங்களேன். கரெக்டாக இந்த 25 லிட்டர் நினைக்கிறேன். இல்லை 20 லிட்டரு எவ்வளோ பிடிக்குமோ அவ்வளோதான் இந்த மிஷினோட செட்டிங்கு. தெரியலையே 20 15 தெரியல. பக்காவாக செட் பண்ணியிருக்காங்க. அதுக்கு மேலே ஒரு இம்மி கூட இறக்க மாட்டேங்குது இந்த மிஷினு.